இந்த நாட்டில் கூடிய அனைத்து இன்ஸ்டிடியூஷன்கள், அது சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், அது ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், அது சிபிஐயாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ்களாக இருக்கட்டும், எங்கேயுமே நியாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்கவும் முடியாது. உதாரணத்திற்கு தேர்தல் ஆணையத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தேர்தல் தொடங்க சற்று ஒரு சில நாட்களுக்கு முன்பு செப்டம்பர் மாதம் நீங்கள் பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி அரசாங்கம், நிதிஷ்குமார் அரசாங்கம் கேபினெட்டில் ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறார்கள். 1,10,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபாயை கொடுக்க போவதாக. ஆகஸ்ட் 29ஆம் தேதி கேபினெட்டில் இந்த புதிய திட்டத்தை அப்ரூவ் செய்கிறார்கள். செப்டம்பர் 26ஆம் தேதி ஒஃபிஷியலாக நரேந்திர மோடியின் தலைமையில் 21 லட்சம் பெண்களுடைய அக்கவுண்டிற்கு 10,000 ரூபாய் பணம் போடப்படுகிறது. அதாவது பீகார் எலெக்ஷன் திருடப்படவில்லை, பீகார் எலெக்ஷன் விலை கொடுத்து வாங்கப்பட்டது. இந்த பணம் எங்கிருந்து வந்தது? இந்த பணம் வேர்ல்ட் பேங்க் வழியாக பீகாரின் டெவலப்மெண்ட்டிற்காக, புதிய ப்ராஜெக்ட்ஸ்களுக்காக கடனாக வந்த பணம். அந்த பணத்தை எலெக்ஷனுக்காக டீவியேட் செய்த நபர்கள் யார்? நரேந்திர மோடியின் அரசாங்கம். அப்போ இந்த பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய நபர்கள் யார்? இந்த நாட்டு மக்கள்.